வர்றது. முன்னாடி இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருப்பேன் பாருங்க, மாமா மச்சாட்ட பேசுறது, அம்மா அப்பா வீட்டுக்கு போய் தொந்தரவு பண்றது, மிஸ்ஸஸ் வீடு எங்க இருக்குன்னு கேட்டு அவங்க கிட்ட போறது, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு விடாம நிப்பாட்டுறது, இது போல என்ன சொல்றது, அவனுங்க பண்ணக்கூடிய சில கேடு கெட்ட தேர்ட் கிரேட்ஸ் ஆன கீழ்த்தனமான விஷயங்களை பல பேர் கம்ப்ளைண்ட் கொண்டு வரீங்க. கம்ப்ளைண்ட் கொண்டு வரதுனால மட்டும்தான் கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் நீதிமன்றம், அதாவது ஜெயிலுக்கு போறாங்க. ஜெயிலுக்கு நீதிமன்றத்துக்கு பெயில் பெட்டிஷன் போறதுக்காக அட்வொகேட்ஸோட நிக்கிறாங்க. ஸோ இது போல இருக்கும்பொழுது நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, கொடுத்த கம்ப்ளைண்ட்டை சிஎஸ்ஆரோட நிப்பாட்டிடுறீங்க. நிறைய பேர் என்ன அசியூம் பண்ணிக்கிறீங்க, சிஎஸ்ஆர் தான் இருக்கிறதுலே பெரிய டாக்குமெண்ட் அப்படின்னு நினைச்சிடுறீங்க. சிஎஸ்ஆர்ன்றது உண்மையிலேயே ஒரு பெரிய டாக்குமெண்ட் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் சிஎஸ்ஆரை நம்ம எஃப்ஐஆரா கன்வெர்ட் பண்ணணும். லெட்ஸ் அசியூம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் உங்களை மிரட்டுறாரு, மிரட்டி எக்கச்சக்கமா தகாத வார்த்தைகள் யூஸ் பண்றாரு, கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறீங்க. பட் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குற டயத்துல உங்களை ஆஃப் தி ரெக்கார்டா வேற யாரோ மிரட்டுறாங்க. இது போல கொடுக்காதீங்க, உங்களுக்கு லோன் நான் நாளைக்கு செட்டில் பண்ண மாட்டேன், நம்ம அப்படியே முடிச்சுக்கலாம்னு சொல்லி அந்த என்ன சொல்ற அப்படியே பூசி மொழி பேசுவாங்க இல்லையா. இது போல விஷயங்களை நிறைய பேருக்கு பண்ணுவானுங்க. இதை பண்ணும்பொழுது நம்ம நண்பர்கள் என்ன நினைச்சிருவாங்க, இந்த சிஎஸ்ஆர் டாக்குமெண்ட் இருக்கு, இது இருந்தா போதும். நண்பர்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிஎஸ்ஆர் டாக்குமெண்ட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமிஷனர் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் போக முடியும். கமிஷனர் ஆஃபீஸ் மூலியம் மறுபடியும் நீங்கள் என்கொயரி ஓப்பன் பண்ண முடியும். என்கொயரி மட்டும் கிடையாது, அது டைரக்ஷன் டு எஃப்ஐஆர் போட்டு நீங்கள் எஃப்ஐஆரோ வழக்கு பதிவு பண்ண முடியும். இருந்தாலும் இந்த தலையை சுற்றி மூக்க தொடுற வேலைக்கு நீங்கள் தெளிவாக யார் என்ன பேசினாலும் பரவாயில்லைங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான சிஎஸ்ஆர் இஸ் அன் அக்னாலேஜ்மெண்ட், கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான அக்னாலேஜ்மெண்ட், அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணதுக்கான அக்னாலேஜ்மெண்ட் எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அதுக்கடுத்து சார்ஜ் ஷீட் இதெல்லாமே செகண்டரிங்க. எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ன்றது தான் பேஸான ஒரு என்ன சொல்றது, ஒரு அடிப்படை தேவையான ஒரு விஷயமே. ஸோ எஃப்ஐஆர் போடாமல் சிஎஸ்ஆரே போதும், இதே வச்சு நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கங்கன்னு சில போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸே தவறுதலாகவே கைட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சில பேர் ஃபோனில் சொல்கிறீங்க. பட் அது உண்மையாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன், உண்மையாக இருக்கவும் கூடாது. ஸோ டிபார்ட்மெண்ட்டில் யார் சொன்னாலும் சரி, இல்லை கூட உங்களை கூட்டு போகிற அட்வொகேட்ஸோ இல்லை ஆப்போசிட் அட்வொகேட்ஸோ இல்லை இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுகளோ நீங்கள் சிஎஸ்ஆர் போட்டிங்களே இதுவே என்னோட லைஃப் போச்சு அப்படி இப்படின்னு சொன்னாலும் நம்பாதீங்க. சிஎஸ்ஆர் இஸ் அன் அக்னாலஜ்மெண்ட். இவன் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கான், கம்ப்ளைண்ட் இங்கே வந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ரசீது, அக்னாலஜ்மெண்ட். எஃப்ஐஆர் நீங்கள் போட்டு தான் ஆகணும். எஃப்ஐஆர் போட்டால் மட்டும்தான் நீங்கள் கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய தக்க தண்டனையை நீங்கள் நீதிமன்றம் மூலியமாக வாங்கி கொடுக்க முடியும். நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மேலும் பல வீடியோக்கள் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.